ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மே 1 முதல் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறவர்களுக்கு கட்டணம் உயரப் போகிறது. என்ன கட்டணம் சார்? சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறவர்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் போது, அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டே இல்லையா சார்? எவ்வளோ சார் சர்வீஸ் சார்ஜ் ஏறப்போகுதுனாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம ரூ. 21 கட்டியிருந்தோம். இப்போ ரூ. 23 2 உயர்ந்திருக்கு. ரூ. 23 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு ரூ. 24.50 ரூ. 25 கிட்ட உங்களுக்கு சார்ஜஸ் பிடிக்க போகிறாங்க. அது என்ன சார்ஜஸ் சார்? ஏடிஎம் கார்டில் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு கார்டை ஓம் பிரான்ச்னால், அதாவது நீங்கள் இந்தியன் பேங்க்னால் இந்தியன் பேங்க்லேயே நீங்கள் 5 தடவை எடுக்க முடியும். அதுவே ப்ரைவேட் பேங்க், இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அதர் பேங்க்கில் ஓம் பிரான்ச்சை தவிர்த்து அதர் பேங்க்கில் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா 3 வாட்டி எடுக்கலாம் ஒரு கார்டுக்கு. இந்த கார்டை நீங்கள் 5 தடவைக்கு மேலே 3 தடவைக்கு மேலே எடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரூ. 25 கிட்ட சர்வீஸ் சார்ஜ் பிடிக்க போகிறாங்க. இந்த சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் எப்படி சார் நம்ம பணம் எடுக்க முடியும் ஏடிஎம்மில் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. நம்ம ஏடிஎம் மிஷின்லேயே கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கியூஆர் கார்டு பேஸ் பண்ணி வருதுக்கு, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக காசு எடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி எடுக்கலான்றத பார்க்க போகிறீங்க. ஒரு டெமோ வீடியோ தான் கொடுத்துருக்காங்க. யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக நம்ம எப்படி எடுத்தோன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் எங்கள் பகுதியில் உள்ள ப்ரைவேட் ஏடிஎம், இட்டாச்சி ஏடிஎம் சொல்லிட்டு. இந்த இட்டாச்சி ஏடிஎம்மில் நான் போய் பார்த்தேன். அதில் கியூஆர் கோடு யூபிஐ டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. யூபிஐ கேஷ் வித்ராவல், யூபிஐ கேஷ் டெபாசிட் இருக்குது. நான் கேஷ் வித்ராவல் கொடுத்தேன். யூபிஐ கேஷ் வித்ராவல் கொடுத்தேன். 100, 200, 500, 1000, 2000, 3000, 4000, 5000 கட்டுச்சு. நான் ரூ. 100 கொடுத்து செக் பண்ணேன். ரூ. 100 கொடுத்த உடனே ப்ளீஸ் வெயிட்டு டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு வந்து கியூஆர் கோடு ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு வந்து, அப்புறம் எனக்கு கியூஆர் கோடு வந்தது. என் மொபைலில் ஜிபே ஓப்பன் பண்ணேன், கூகுள் பே ஓப்பன் பண்ணி கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணி ரூ. 100 கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக ரூ. 100 அது பாஸ்வேர்டு எடுத்து போட்டோடனே ஓடிபியில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஓடி கேஷ் வந்துச்சு. ரூ. எனக்கு கேஷ் வந்துச்சு. இது மேலே ஏடிஎம் கார்டு இல்லாமல் யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக ரூ. நான் எடுத்திருக்கேன். இதே போல் உங்கள் பகுதியில் யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலம் இயங்கக்கூடிய ஏடிஎம்மில் போய்ட்டு மினிமம் ஒரு 1000க்குள்ளே எடுங்க. ஏன்னா இன்னும் யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லா ஏடிஎம்லும் அப்டேட் பண்ணல. இது யூபிஐ டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த 7 நாட்கள், அதாவது 7 பேங்க் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு காசு ரிட்டர்ன் ஆகிடும். அப்படி ரிட்டர்ன் ஆகலனா ஒவ்வொரு நாளைக்கும் ரூ. 100 ஃபைன் போட்டு கொடுக்குறாங்க ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம். யூபிஐ டிரான்சாக்ஷன் பயன்படுத்தி ஒரு மாதத்துக்கு 30 வாட்டி எடுக்கலாம் நம்ம ஏடிஎம்மில். இது உங்கள் பகுதியில் இந்த மாதிரி ஏடிஎம் இருந்ததுன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் பயன்படுத்துங்க. ஏடிஎம் கார்டு பயன்படுத்தாமல் யூபிஐ மூலமாக காசு எடுக்கிற விதம் தான் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம ஷேர் பண்ணோம். நீங்களும் மிஸ் பண்ண வாங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கூடிய ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.